கொள்ள போகிறேன். ஆடை விட்டு மீறி முந்தன் அழகுகள் துள்ள சொக்கி 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 நிற்கிறேன். ஒழித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். நட்சத்திர தூரல் தூரல் இறக்கியோ என் அழகின் சாரல் சாரல். வெல்கம் டு டீம். ஸோ பிடிஎஸ் நான் உங்கள் லைரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரண்மனை சீசன் 2 காதலி சொல்ல முடியாதா எல்லோ ரோஸ் சாப்டர் 22 தான்டா. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப்குள்ளே போயிடலாம். நான் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டோரி என்னன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. அந்த உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த வில்லன் சப்ஜெக்ஷன்லாம் எப்படி சூப்பராக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சீக்வன்ஸ் என் மண்டேல தோணுச்சுன்னா நான் கன்ஃபார்ம் போடுறேன். அது வரைக்கும் வந்து மற்ற எஃப்எஃப்பை நான் போட்டுட்ருக்கேன்டா. ஓகேவா? எனக்கு வந்து இந்த எஃப்எஃப்போட அந்தந்த எஃப்எஃப்போட வந்து நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதையும் சொல்லி நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் போடுறேன், ஆனால் கன்ஃபார்ம் போடாமலாம் இருக்க மாட்டேன், நான் போடுவேன். ஸோ வந்து இப்போதைக்கு நான் இந்த மூணு எஃப்எஃப்பா எவ்வளோ இருக்கா, கெமிஸ்ட்ரி காதல், அரண்மனை அண்ட் அந்த வில்லன் சப்ஜெக்ஷன், இது 3 மட்டும் இப்போ கண்டினியூஸாக போடுறேன். ஒரு வேளை எனக்கு நல்ல தாட் வந்தது, அதாவது அந்த ஸ்டோரி வந்து டெவலப் பண்ணி நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் நான் போடுவேன், இப்போதைக்கு போடலை. ஸோ நான் சூன் போடுவேன். ஸோ சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ எஃப்எஃப்குள்ளே போகலாம். அண்ட் வந்து 2 சேனல் இருக்குது. ஒன்று வந்து லைரா ஃபிக்ஷன், அதில் வந்து பிரதர் சப்ஜெக்ஷன் போகுது. அண்ட் அனதர் சேனல் இஸ் பிளாக் ஃபேண்டசி தான், ஃபேண்டசி ஃபிக்ஸ். அதில் வந்து தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்டோரி. ஆக்சுவலாக பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அங்கே நீங்கள் லைரா ஃபிக்ஷனில் கேட்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம பிளாக் ஃபேண்டசி ஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நீங்கள் அரண்மனை போடுங்கன்னு கேட்டுறாதீங்கடா. ஏன்னா அது வேறு சேனல், அது வந்து எந்த மட்டும் கிடையாது. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருக்காங்க. ஸோ நான் அங்கே வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன், வாய்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இங்கே கேளுங்க. பட் அங்கே இருக்கிற என்னென்ன எஃப்எஃப்போ அதை நீங்கள் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? அண்ட் வந்து அந்த கதையை பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ சொல்லிடுங்கடா. ஓகேவா? சரிடா, நம்ம ஸ்ட்ரெயிட் எஃப்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி நம்ம இதோட முடிச்சிருந்தோன்னே இந்த மாதிரி அம்மா வந்து அகெயின் அந்த புக்கை திறந்து செகண்ட் சாப்டருக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த செகண்ட் சாப்டர், ஜின்னோட செகண்ட் சாப்டர், காதலை சொல்ல முடியாதா. ஸோ ஓகேடா, நம்ம உள்ளே போயிடலாம். அண்ட் வந்து இதுலேயும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம ஜின்னோட ஜின் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்காது, மூன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்காது. நமக்கு மட்டும்தான் தெரியும் அது ஜின், அது மூணுன்ட்டு. மற்ற அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஜின் ஆஸ் அ பிரின்ஸ், நம்ம ஹீரோயின் வந்து வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து போயிடலாமா? ஐ திங்க் இன்ட்ரடக்ஷன் வந்து கதையிலே சொல்லுவேன். ஓகேவாடா? ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ 1748 இல்லையா? ஸோ அப்படியே வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி போய்க்கலாம். 1734 ஒரு ஈவினிங் டைமில். ஸோ சந்திரதேசம் அங்கே வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பெருசாக. ஸோ அது சும்மா அளவு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே. ஒரு இந்த தாஜ்மஹால் மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஒயிட் கலரில் அங்கங்கே இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய கார்டன் தான் இருக்கும், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ வந்து அங்கே சைடில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோட ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு 7 வயசு தான் இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து அப்படியே அந்த பொண்ணோட ஹேரை வந்து கோம் பண்ணி விட்டுட்டு அப்படி பேசிகிட்ருக்காரு. இந்த மாஸ்டர் சொல்கிறதான் நீ கேட்கணும், ஓகேவா? சரிங்க மாஸ்டர். அப்புறம் நீயும் என்ன மாதிரி ஒரு வாரியர் ஆகணும், புரியுதா? மூன். மாஸ்டர் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாஸ்டர். மை குட் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் அந்த மூணோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக மூன் வந்து ஒரு ஆஃபன். ஸோ வந்து நம்ம அந்த மாஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி அவளை வந்து ஒரு போருக்கு போகும்போது தத்து எடுத்திருப்பார். ஸோ இப்போ வந்து அவர் கையில் இருக்கிறனால இவளையும் ஒரு சோல்ஜராக ஆக்கணும் தான் ஹீரோ ஏதோ உட்காந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்ம மூணோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த சந்திர தேசத்தில். அண்ட்
நம்ம ஜின் பார்த்தீங்கன்னா ஜின் வந்து நம்ம கருட தேசத்தோட ஒரு முதல் பிரின்ஸ். அதாவது அதாங்க போக போக தெரியும். ஸோ அகெயின் நம்ம 1728க்கு வந்துடுறோமா? ஸோ வந்து நம்ம 1748க்கு வந்தோம்னா 28/6 1748, அதாவது 28 ஜூலையில் இருக்கும். ஸோ நம்ம 3 நல்லா பெரிய பொண்ணா வளர்ந்து ஒரு 20 வயசு ஆயிடுச்சு. அவள் இப்போது ஒரு செம்ம வாரியராக இருக்கா நம்ம சந்திர தேசத்தில். அண்டு நம்ம ஜின்னும் ரொம்ப ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு பையன். அவருக்கு 25 வயசு ஆகுது. ஸோ அவர் வந்து நம்ம கருட தேசத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ரு ஆகிடலாம். அதாவது இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜின்னோட கேரக்டர் வந்து அவ்வளோவா மோசமாலாம் இருக்காது. அவரோட கேரக்டர் என்ன ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். கோ வித் ஃப்ளோ அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அது வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ வந்து இதுதான் இவங்களோட ஒரு குட்டி, அதை பற்றி எல்லாம் ரொம்ப பெரிய இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ கருட தேசம். ஸோ அங்கே வந்து நம்ம ஜின் வந்து புக் படிச்சுட்ருப்பார். ஸோ அப்போது அவரோட தம்பி, நான் அதை வந்து தம்பினே மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸில் தான் யார் யார் என்னென்ன கேரக்டர்னு உங்களுக்கு ஃபுல்லாக விளக்கமாக சொல்லுவேன். இப்போதைக்கு அது எல்லாமே சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அவரோட தம்பி த செகண்ட் பிரின்ஸ். அவங்களுக்கு இந்த செகண்ட் பிரின்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு இதய வீரனில் வந்து அவர் இருந்திருப்பார் இல்லையா, ஒரு நல்ல ஒரு லைக் ஒரு கிங்கோட ஆட்டிடியூடில். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட வந்துட்டு, சின்னண்ணா என்ன நான் வேட்டைக்கு போகிறேன் வரியா, எனக்கு தான் ஒயிட் ஹார்ஸ், நான் எப்போவும் பிளாக் ஹார்ஸ் தானே எடுப்பேன், நீ எடுத்துக்கோ, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம ஜின் வந்து ஒரு ஒயிட் ஹார்ஸ் அண்ட் வந்து நம்ம அனதர் பிரின்ஸ் வந்து பிளாக் ஹார்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே கம்பீரமாக அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. லைக் அந்த ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க செம்ம ஃபாஸ்ட்டு. இதுலேயும் பயங்கரமான ஒரு போட்டி 2 பேருக்குமே. அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. எப்படி பாகிஸ்தான் பார்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பார்டர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சைடு போனால் நம்ம சந்திர தேசம், இந்த சைடு வந்தால் நம்ம கருட தேசம், அந்த மாதிரி. ஸோ வந்து அவங்க போகிறதுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அவங்க ஊர் வந்து கொஞ்சம் பார்க்க நம்ம ரொம்ப அந்த சந்தை மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே தான் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அவங்களாம் யார் எதுக்குமே கேரே பண்ணிக்கல, யாருக்கா அடிப்படுதான், அவங்க பாட்டுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க குதிரையில். எஸ், நான் தான் வின் பண்ணிட்டேன் பத்தியா, சரிடா போ என்ன ஜென்னயம், நான் தான் வின் பண்ணேன். ஸோ உங்களோட அந்த புக் எனக்கு தான், சரி ஓகே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவங்க வந்து வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த பிரின்ஸ் வந்துட்டு, ஹயோங் என்னடா சந்திர தேசம் போகலாமா, சந்திர தேசமா, அதுக்கு நமக்கு தடை செஞ்சுருக்காங்க, அங்கெல்லாம் போனால் அவ்வளோதான், சரியாக வேண்டியது தான், எனக்கு அதெல்லாம் ஒரு கிக்கு, வாங்க போகலாம் ஹயோங். வேணாம் சொன்னால் கேளுடா, முடியாது, இந்த போட்டியில் நான் தானே ஜெயித்தேன், ஸோ ரூல்ஸ் படி நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த அங்கே லைட்டாக வந்து அந்த இது இருக்கும்ல, லைக் கோடு மாதிரி தான் போட்டிருப்பாங்க, அவ்வளோ பெரிய பார்டர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, நான் சும்மா தான் சொன்னேன். ஸோ அந்த கோடை தாண்டி போயிடுறாரு. ஸோ வந்து நம்ம ஜின்னும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே அவன் பின்னாடியே போயிடுறாரு. யோங் நான் அந்த சைட் போகிறேன், நீங்கள் அந்த சைட் போடுவேன், ஏதாவது மாட்டுச்சுன்னா அங்கே கொன்று இன்றைக்கி நைட்டு விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேறு சைடு போயிடுறாரு. ஸோ வந்து நம்ம ஜின்னும் அப்படியே வேறு சைடில் அப்படியே வந்து போயிட்டுருக்காரு. மெதுவாக தான் நடந்து போகிறாங்க, ஏன்னா வந்து அங்கே இங்கன்ட்டு ஏதாவது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சந்திர தேசக்காரங்கன்னா சும்மாவா, ஸோ அதனால் ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் குதிரையை பார்த்து மெதுவாக தான் ஓட்டணும். இந்த சைடு பார்த்தா அந்த பிரின்ஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கே குதிரையை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ வந்து டப்புன்னு நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு ஏதோ வந்து பாடுற சத்தம் கேட்குது. இது என்ன பாட்டு சத்தம் அங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெதுவாக அந்த லைக் அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகிறாரு. அப்படியே வந்து அதை ஐ மீன் ஒரு இதுக்கு லைக்
ஒரு செடி மாதிரி இருக்கும் அங்கே பெருசாக. ஸோ அந்த செடிக்கு பின்னாடி தான் நின்றுட்டு அப்படியே வந்து குதிரையிலேருந்து இறங்கி அப்படியே அந்த செடியை லைட்டாக வேலைக்கு பார்க்குறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து 3 தான், அது வேற யாரும் இல்லை, நான் சர்ப்ரைஸ் உடச்சிடுறேன், இதுக்கு மேலே சர்ப்ரைஸாக பண்ண முடியாது. ஸோ அது 3 தான். 3 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் அவங்க வந்து அவங்க கவசம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்க வந்து துணி கட்டியிருப்பாங்க அவங்க செஸ்ட்டை சுற்றி. அண்ட் வந்து கீழே வந்து ஒரு லாங் ஒயிட் ஃப்ராக் மாதிரி இருக்கும். ஸோ 3 வந்து அப்படியே வந்து அங்கே நகர்ந்து போய் உள்ள தண்ணிக்குள்ளே வந்து போய் அப்படியே நல்லா முங்கி எழுந்து பயங்கரமாக வந்து அங்கே பாட்டு பாடிட்டு அவங்க குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜின் வந்து யாரா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் உலகம் பார்க்கும் இலை ஒன்றை நீ நீக்க இமைக்காமல் நான் பார்க்க இழுத்தாயே உயிரை கொஞ்சம் 1000 கோடி ஆசை இங்கே ஆயினும் எந்தன் நெஞ்சின் சத்தத்தை இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் உலகம் பார்க்கும் எதனால் புதிதாய் மயக்கும் முழுதாய் தொலைந்தேன் முதல் பார்வையிலே இலை ஒன்றை நீ நீக்க இமைக்காமல் நான் பார்க்க இழுத்தாயே உயிரை கொஞ்சம். ஸோ இப்படி மேமருந்து அவங்க பாடிட்டுருக்கும்போது சலசலன்னு ஒரு சவுண்டு. ஸோ வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜின் வந்து அப்படியே பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு. அந்த லைக் அந்த ஆல்ரெடி அது வந்து பெரிய இது மாதிரி பொதர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருவார். ஸோ அவள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கவசம் அப்படியே போட்டு அப்படியே தலையில் ஒரு கொண்டையை போட்டுட்டு அவள் அம்பு வச்சுருப்பாள். ஸோ அதை அப்படியே வந்து கையில் எடுத்துகிட்டே அங்கேருந்து போகிறாள். ஸோ இதை வந்து நம்ம பார்த்த ஜிம்மன் வந்து ஓ சந்திர தேசத்தோட வாரியர் ஆய்வ, அப்போது அவள் பேரு கூட நான் கேள்விப்பட்டேனே, மூன், அழகாக தான்டா இருக்கா சந்திரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து நம்ம அந்த பார்டர் லைன் இருக்கும்ல, ஸோ அந்த லைன் கிட்ட வந்துடுறாரு. ஸோ நம்ம அனதர் பிரின்ஸோ அங்கே வந்துடுறாரு. நியாயம் ஏதாவது கிடச்சிதா? இல்லை தம்பி எதுவுமே இல்லை. ஓகேண்ணா என்ன பண்ணலாம், இங்கே எதுவும் இல்லை போல் இருக்குது, எல்லாம் அவனுங்களே சுட்டு சாப்பிட்டானுங்க போல், நம்மளோட ஃபாரஸ்ட்டில் ஏதாவது தேடுவோம். சரி. ஆமாம் அது என்னடா கையில்? கையிலையா? அது ஒன்றுமே இல்லைண்ணா, நீங்கள் போங்க, முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஜின் வந்து அப்படியே வந்து அந்த புக் அப்படியே வந்து ரூமில் தான் இருக்கார். ஸோ வந்து அந்த தீப்பந்தத்தில் தானே ஃபஸ்ட்லாம் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இவர் வந்து அப்படியே வந்து அந்த புக்கை அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி டக்குன்னு மூனோட கேம்ஸ்லாம் ஞாபகம் வருது. அவள் வந்து அப்படியே நனைஞ்சிருப்பா இல்லையா, லைக் அந்த இதில் வந்து தண்ணியில் விளாண்டுருப்பா இல்லையா. ஸோ அப்படியே வந்து அவளோட பாடிலாம் லைட்டாக வெட்டாக இருக்கும். அவள் ஹேர்லாம் அப்படியே வந்து தண்ணியெல்லாம் சொட்ட சொட்ட அப்படிலாம் நின்றுப்பா. ஸோ அது அப்படியே வந்து நம்ம ஜின்னுக்கு வந்து அப்படியே கண்ணில் அப்படியே வந்துட்டு போகுது. அவர் வந்து அந்த புக்கை வந்து மூடி வச்சுட்டு அப்படியே வந்து அந்த வெளியில் வராரு. அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே வந்து என்னென்னா நம்ம ஜின்னுக்கு வந்து நல்லா வரைவார் போல் இருக்குது. ஸோ வந்து அதனால் பெயிண்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த மூணு அப்படியே மேலே பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக அவருக்கூட ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே அந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து அவர் அப்படியே வரைகிறாரு. ஒரு 1/2 hour தான் டைம் எடுத்துச்சு. டப்புன்னு வரைஞ்சி முடிச்சு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காரு. அந்த பெயிண்டிங் பார்த்துட்டு இந்த உணர்வுக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. உன்னை பார்த்த உடனே உன் குரலை கேட்ட உடனே என் இதே துடிக்கிறது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்கேடி, ஏன்டி முன்னாடியே கண்ணில் படலை? எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த கண்டதுடன் காதல் அதெல்லாம் நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன். முதல் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு இது புதுசாக இருக்குது. திருப்பியும் உன்னை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தானா நீ தான் எனக்குன்னு நான் ஃபிக்ஸ் ஆயிடுவேன்.
நீயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்து தலைவர் பேசிகிட்டு இருக்காரு லவ் புராணமா. இதை வந்து உங்களை பார்த்து பேசியிருந்தா கூட செட் ஆகியிருந்திருக்கும் போல இருக்கு. இது என் மைண்ட் வாய்ஸு. ஸோ சடனாக யாரோ அந்த இது இருக்குல்ல, லைக் அந்த பால்கனியில் தானே உட்காந்துட்டு இருப்பாரு, அப்படி எகிரி குதிச்சு உள்ளே வராரு. ஸோ ஒரு செகண்ட் நம்ம ஜின்னு லைட்டாக ஜர்க்கு விடுறாரு. டே மட சாம்பிராணி, ஏன்டா இப்படி வர? இல்லை இல்லை இளவரசரே, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். உன்னெல்லாம் வச்சு எப்படி தான் என் தம்பி மேய்க்கிறான்னு தெரிலடா. என்ன இளவரசே பண்ணுறீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை போடா. இல்லை இளவரசே, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இளவரசே நான் யார் இந்த பொண்ணு? அது வந்து இது சும்மா கற்பனை. ஓ, கற்பனையில் கூட சந்திரதேசத்தோட வாரியர் வந்து உங்களுக்கு கனவுல வந்தாங்களா? இல்லை இது உங்கள் கற்பனையிலால நீங்கள் வரைஞ்சிங்களா? உனக்கு அவளை பற்றி தெரியுமா? வா, நான் போகாத தேசமா? நான் சுடாத பொருளா? டே திருட்டு பயலே முட்டு சொல்கிறா. சொல்கிறேன். இவளெல்லாம் கவுக்கிறது ரொம்ப கஷ்டம் இளவரசி. என்ன சொல்கிற? ஆமாம், இது அவளோட மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் பேச்சை மட்டும் தான் கேட்பான். இது வரைக்கும் யார் பேச்சும் அவன் கேட்டு நான் பார்த்ததே இல்லை. இவன் மாஸ்டர் அண்ட் இன்னொரு ஒரு இளவரசி அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரோட பேச்சை மட்டும் தான் இவன் கேட்பான். வேறு யார் பேச்சும் கேட்கவே மாட்டான். அப்படியா? கூடிய சீக்கிரத்தில் என் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணுறேன். அப்படியா? பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஏதாவது பசிக்குது, நான் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த பழம்லாம் எடுத்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன இந்த பக்கம் ஏதாவது திருடுறதுக்காக வந்தியா? சே, நான் தான் உங்கள் 2 பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேனே, அப்படி எப்படி நான் திருடுவேன்? சரி, ஏதாவது திருடினியா? ஒரு பெயிண்டிங் திருடினேன். அது வந்து நம்ம தம்பி அவர்களுக்கு காமிச்சேன். அவருக்கு உடனே பிடிச்சி போய் அதை எடுத்து வச்சிட்டாரு. என்ன பெயிண்டிங்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அது வந்து அந்த இளவரசர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐ எம் அ லாயல்ட்டி, யூனோ. யார் நீ? சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அப்படியே அந்த சீலிங்கே அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து ஃபுல்லாகவே மூணு எப்படி இருந்தால் அந்த இதில் அவள் பாட்டு அவள் காதுக்குள்ளேயே கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இன்னொருத்தர் இருந்தாலே அந்த திருடன். ஸோ அவர் வந்து என்னன்னா மெதுவாக நம்ம ஜென்கிட்ட வந்து கணத்தில் அப்படியே 2 கையும் கணத்தில் வச்சுட்டு, இளவரசி என்னடா, என்ன பார்க்கணும் போல இருக்கோ? ஆமாம், காதல் வயலில் போட்டுட்டீங்களோ? ஆமாம். சரி, ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? அது நான் கேட்கும் போது தாங்க. சரி, எப்படி பார்க்குறது? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதைப்படி பண்ணுங்கள். வேறு எதுவும் வேணாம். அப்படியா? சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே நம்ம ஜின் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்து அந்த திருடன் வராரு. ஸோ வந்துட்டு ஏன் லேட்டு? இருங்க, சும்மாலாம் இல்லை, வெயிட் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வேணாமா? இப்படி போகலாம்லாம், எல்லாம் சேஃபா? அங்கே யாருக்குமே நம்ம 2 இளவரசர், உங்களை பற்றி உங்கள் தம்பியை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஸோ பிரச்சனையே இல்லை, நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது நம்ம ஜின் வந்து அப்படி சிரிக்கிறாரு. என்ன பிளான் போட்டிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். சராங்க பை ஷீ யூ லவ் யூ ஆல். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் இல்லையா? இனிமேல் வந்து எல்லாேருக்கும் ஒரு பாயாசத்தை போட்டு விட்ருவோம், எல்லாேருக்கும் ஒரு ஆப்பை வச்சு விட்ருவோம். அண்ட் ஆல்சோ நான் வந்து 2 சேனல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட வந்து லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை தட். நான் சம்டைம்ஸ் அதில் நான் போடுவேன். ஸோ வந்து ஆனால் இதில் வராது. ஸோ நீங்கள் அதில் போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தள்ளி போகாதே வந்து சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் அந்த ஸ்டோரி. நிறைய மீனிங்ஃபுல் நிறைய இருக்கும் அதில். ஸோ என்ஜாய்டா. பாய்.